கண்டிப்பா இந்த வீடியோ முடியும் போது கார் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கே நீங்க வந்துருவீங்க. அது 100% டேம் ஷூர். இப்போ உங்ககிட்ட 15 லட்ச ரூபாய் சம்பளம் கிடையாது, ஆனா 15 லட்ச ரூபாய் இருக்கிற காரை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரீங்க தெரியுமா? அது எப்படி சாத்தியமாகுது? நிறைய பேரை கேட்டோம்னா ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க, இஎம்ஐ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இஎம்ஐ ஒரு வசதி தான், ஆனா அதே இஎம்ஐ பல குடும்பங்களா அவங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய டிராப்ல சிக்க வைக்குது அப்படிங்கறத முக்கியமான விஷயம். ஒரு காரை இஎம்ஐல வாங்கினதுக்கு அப்புறம் சம்பளம் வந்ததே தெரியல, சேவிங்ஸ் எதுவுமே இல்லை, எமர்ஜென்சிக்கு பணம் வேணும்னா கூட எதுவுமே கிடையாது, வெக்கேஷன் போக முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமா கார் வாங்கினது தான் தப்பா, இல்ல இஎம்ஐ போட்டு வாங்கினது தப்பா, இல்ல வாங்கின கார் தான் பிரச்சனை அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். முக்கியமா சொல்றேன், இது மோட்டிவேஷனல் வீடியோவோ இல்ல அதுவோ இதுவோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வேணாம். இது கம்ப்ளீட் ரியாலிட்டி தான் பேசியிருக்கிறேன். என்னடா நீ காரை பத்தி தானே வீடியோ பேசுவ, ஏன் இந்த மாதிரி ஒரு டாபிக் பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் இது உங்களுக்காக மட்டும் இல்ல, இது என்னையும் சேர்த்தி தான். அதனாலதான் இந்த வீடியோக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். ஒரு காலத்துல கார் வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. முதல்ல வீடு கட்டணும் அப்படிங்கறதான் பல பேரோட மிகப்பெரிய கனவா இருந்துச்சு. இன்னைக்கு கார் வாங்குறது தான் முதல் கனவா இருக்குது. ஏன் தெரியுமா? கார் அப்படிங்கிறது டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ற ஒரு சாதாரணமான வெஹிக்கிளா யாருமே பார்க்கறது கிடையாது. அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா இருக்குது. அது ஒரு லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி நிறைய பேர் பார்க்கறாங்க. ஒரு மரியாதை கிடைக்குது. கார் வச்சிருக்கும் போது ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோ போடுறோம், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறோம், ஃபேமிலி கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் கிடைக்குது. நிறைய பேர் கார் வாங்கிட்டியா சூப்பர் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே மனசு அப்படியே ஒரு மாதிரி மிதக்குது தெரியுமா? அதெல்லாம் வேற லெவல். ஆபீஸ்ல ரெஸ்பெக்ட் அப்படிங்கறதெல்லாம் பல மடங்கு ஏறுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது இல்ல? இது எல்லாமே கார் வாங்குற ஆசையை இன்னுமே அதிகப்படுத்துது. அதுலயும் குறிப்பா நம்ம இந்தியன் மார்க்கெட்ல எஸ்யூவி ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் செடான் வேணாம், ஹேஷ்பேக் வேணாம், எஸ்யூவி கார் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பாத்தீங்கன்னா மல்லு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் யாருமே கேட்கறது கிடையாது, இந்த காரை என்னால வாங்க முடியுமான்னு கொஸ்டின் கேட்கறது கிடையாது. இஎம்ஐ மாசத்துக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு தான் கேட்கிறோம். இங்கதான் முதல் தப்பே நம்ம பண்றோம். ஒரு ஷோரூம் போறீங்க, உங்களுக்கு ஒரு கார் பிடிச்சிருக்குது, அந்த எக்ஸிக்யூட்டிவ் என்ன தெரியுமா சொல்லுவார், உங்ககிட்ட காரை பத்தி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சார் மாசத்துக்கு வெறும் 18,500 ரூபா தான் சார் இஎம்ஐ, அவ்வளவுதான் அப்படிங்கறத மட்டும் தான் மண்டையில ரிப்பீட்டடா ஏத்திட்டு இருப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் அவரை தப்பு சொல்லல, அதுதான் அவரோட ஜாப். ஆனா அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படிங்கறத பத்தி அதிகம் பேச மாட்டாரு. மொத்த விலை எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கறத பேச மாட்டாரு. இன்சூரன்ஸை பத்தி சொல்ல மாட்டாரு. மெயின்டெனன்ஸை பத்தி எல்லாம் அவ்வளோ டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாரு. ஏன்னா நம்ம மனசு மூளை இருக்குது இல்ல, மொத்த விலையை விட மாச செலவை பத்தி தான் அதிகமா யோசிக்கும். 18,000 அப்படிங்கிறது நமக்கு பெருசா தெரியலனா மாசத்துக்கு 18,000 தானே, ஈஸியா வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிரும். 7 வருஷம் கொடுத்தோம்னா அது லட்சக்கணக்கில் மாறிடும். இதைத்தான் பிஹேவியர் ஃபினான்சியல்ல என்ன சொல்றாங்கன்னா பேமெண்ட் இல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பெரிய செலவு மாசத்துக்கு கம்மியான அமௌண்ட்டா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்தோம்னா அது ரொம்ப சீப்பா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, நீங்க ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு இருக்கிற ஒரு கார் வாங்குறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. டவுன் பேமெண்ட் உங்களால 2 லட்சம் ரூபாய் போட முடியும். லோன் 13 லட்சம் ரூபாய் போடுறீங்க, 7 வருஷம் லோன் போடுறீங்க. சாதாரண இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். மாசம் இஎம்ஐ பாத்தீங்கன்னா ஒரு 22,000 ரூபாய் வருது. இது வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா கார் செலவு அப்படிங்கிறது இஎம்ஐ மட்டும் கிடையாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஃபியூல் இருக்குது, இன்சூரன்ஸ், சர்வீஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், பார்க்கிங், ஃபாஸ்டாக், ஆக்சசரிஸ், அன்எக்ஸ்பெக்டடா வர சில ரிப்பேர்ஸ், கார் வாஷ், முக்கியமா ஆனுவல் இன்சூரன்ஸ் ரினிவல், இந்த மாதிரி ஒவ்வொன்னா சேர்த்தனோம்னா ஒரு மாசத்துக்கு 8,000 இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இஎம்ஐ 22,000 இருக்கும், ரன்னிங் காஸ்ட் 10,000 ரூபாய் இருக்கும், மொத்தம் 32,000 ரூபாய் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் பக்கமா செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதுவே 7 வருஷத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 28 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த 7 வருஷம் கழிச்சு அந்த கார் நமக்குன்னு சொந்தமாகுது தெரியுங்களா இஎம்ஐல இருந்து. அது உண்மையிலுமே ஒரு சூப்பரான மொமெண்ட். ஆனா அந்த டைம்ல காரோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா பாதிக்கு கீழே போயிடும். அந்த காரை நீங்க கொண்டு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல சேல் பண்றேன்னு சொன்னீங்கன்னா 7 இருந்து 8 லட்சத்துக்குள்ள எடுத்துக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் சர்வீஸ் ரெக்கார்டு ப்ராப்பரா இருக்கணும், ப்ராப்பரான கிலோமீட்டர்ஸ் மட்டும் ஓடி இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி தான் அதோட ரீசேல் வேல்யூ குறைக்கிறது தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது காரோட வேல்யூ 15 லட்சத்துக்கு எடுத்தது 7 லட்சம் ரூபாய்க்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் ட்ரூத். இதுல இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் கார் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ரா, அது நமக்கான எல்லா வாசலையும் ஓபன் பண்ணி வைக்கும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையவே கிடையாது. கார் பைக் அப்படிங்கிற ஒரு பொருள் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே டெப்ரிசியேஷன் அசெட் அப்படிங்கறது சொல்லுவாங்க. அதாவது இந்த எல்லாமே வாங்கின நாள்ல தான் அதோட பீக்கான வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இதோட பிரைஸ் குறையும். இப்ப ஷோரூம்ல இருக்கும்போது அந்த காரோட விலை 15 லட்சமா இருக்கும். அந்த காரை வாங்கி நீங்க ரோட்ல மட்டும் இறக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பவே அதுல 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் குறைஞ்சு போயிடும் அதோட மதிப்பு. அவ்வளவுதான்.
அதுவே 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பல கார்கள் 40-60% வரைக்கும் அதோட மதிப்பை வந்து இழந்திருக்கு அப்படிங்கறத முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம், ஒரு வேல்யூ குறையிற ஒரு பொருள் மேல இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கட்டி லோன் போட்டு அதுக்காக ரொம்ப ஃபினான்ஷியலா ஸ்ட்ரகிள் பண்றோம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒரு குடும்பத்தோட வருமானம், அதாவது மொத்த வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 60,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. கார் இஎம்ஐ வந்து 22,000 ரூபாய் வருது. ஃபியூலுக்கு ஒரு 8,000 ரூபாய் மாசம் செலவு பண்றாங்க. சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 3,000 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கலாமே. பார்க்கிங், இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துனா அந்த குடும்பத்தோட வருமானத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாதிக்கு மேல காருக்கே போயிடும். அதுக்கப்புறம் ரியாலிட்டி யோசிச்சு பாருங்க, வீட்டு வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கும், எஜுகேஷன் இருக்கு, மெடிக்கல் இருக்குது, வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானம் வாங்கணும், அதுக்கப்புறம் கரண்ட் பில்லு, இன்டர்நெட் பில்லு, இந்த மாதிரி எல்லா செலவுக்கும் மாச கடைசியில உங்க கையில எவ்வளவு காசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சேவிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 தான். எமர்ஜென்சிக்கு ஃபண்டு வேணும்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும். இதுதான் பல குடும்பங்களோட ரியாலிட்டியா இருக்குது. கார் வாங்கினதுக்கு அப்புறம் 10 லட்சம் ரூபாய் கார் வாங்குறோம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த 10 லட்சம் ரூபாய் காருக்கு வருஷம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுதுன்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா? ஃபேக்ட் அதுதான். இதுல இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா இருக்குது, நிறைய பேருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பளம் வந்து அப்படியே பீக் ஆகும். பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உடனே போய் கார் தான் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இப்ப வாங்கலைன்னா எப்ப வாங்க போறோம் கார் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா, நம்ம சம்பளம் வந்து உயரும் போது அதோட சேர்த்து சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகணும், எமர்ஜென்சி ஃபண்டு வந்து பாத்தீங்கன்னா தனியா நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கறத முக்கியமான விஷயம். ஆனா ரியாலிட்டியில பார்க்கும்போது நிறைய பேர் நடைமுறையில என்ன பண்றாங்க தெரியுமா, இஎம்ஐ தான் அதிகப்படுத்துறாங்க. இப்போ ஒரு 30,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருக்கிற பர்சன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60,000-70,000 சம்பளம் வாங்குற அளவுக்கு ப்ரொமோஷன் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30,000க்கு என்ன இஎம்ஐ போட்டு நம்ம பெருசா காட்டிக்க முடியும் அப்படிங்கறது தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படிங்கறது தான் முக்கியமான விஷயம். இதை சைக்காலஜில லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது தான் இதை மென்ஷன் பண்ணுவாங்க. இது போக இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் இருக்குது நம்ம கிட்ட. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சோஷியல் ப்ரெஷர் தான். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கார் வாங்குறாரு, இல்லை உங்கள் கசின் ஒருத்தர் எஸ்யூவி கார் வாங்குறாரு, ஆஃபீஸ் கோலிக் வந்து உங்கள் கூட வேலை செய்கிறவர் ஒரு கார் வாங்குறாரு. உடனே நமக்கு என்ன வந்து தாட் வரும், நாம மட்டும் ஏன் என்ன பைக்கை ஓட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தாட் வரும்ல. யாரும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, நமக்கே உள்ள குத்தும்ல. அதுதான் சோஷியல் ப்ரெஷர். ஆனால் அவரோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அவரோட லோன் என்ன அதுவும் உங்களுக்கு தெரியாது, அவருக்கான ஸ்ட்ரெஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நாம பாக்குறது என்ன, அவர் போடுற இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற போட்டோஸும் அந்த காரை பத்தின ரீல்ஸை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்ப நீ என்னதாண்டா சொல்ல வர, கார் வாங்கவே கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கார் வாங்க கூடாதுன்னு எல்லாம் சொல்லல. நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான், உங்களுக்கு உண்மையாலுமே கார் தேவைப்படுதா, இல்ல எஸ்யூவி கார் தான் தேவைப்படுதா அப்படின்னு உங்ககிட்டயே நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டு பாருங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெகுலரா கார் உங்களுக்கு தேவைப்படுது, நீங்க யூஸ் பண்ணுவீங்க, ஃபேமிலியோட நீங்க டிராவல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறீங்களா? 7 பேர் போற அளவுக்கான கார் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல யோசிக்கிறீங்களா? வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கார் எங்க நிக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நான் பொய் சொல்லல, இது நீங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ணி பாருங்க. நிறைய பேர் ஆசைக்கு கார் வாங்கிட்டு ஒரு ஃப்ரீடமா அந்த காரை வந்து யூஸ் பண்ண முடியல, ஒரு பைக்கை யூஸ் பண்ற மாதிரி அந்த காரை வந்து யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நிறுத்தி வச்சிருக்காங்க, அழகு பொருள் மாதிரி நிறுத்தி வச்சிருக்காங்க. மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை எடுக்கிறாங்க. அக்கேஷனலா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கல்யாணம், காது குத்து, இல்ல எங்கேயாவது ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்து போகணும், வெளியில எங்கேயாவது போகணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த காரையே எடுக்கிறாங்க. சும்மா நார்மலா அந்த லைஃப் ஸ்டைலுக்கே, காரோட லைஃப் ஸ்டைலுக்கே நம்ம வரல. அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு கார் தேவை அப்படிங்கறது தான் நான் கேட்கிறேன். இது வந்து உங்களை மட்டும் இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. உண்மையாலுமே இதுக்கான கார் தேவை நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறத யோசிச்சு பாத்தீங்கன்னாவே நீங்க கார் எடுக்கலாமா இல்லையாங்கிற மைண்ட் செட்டுக்கே வந்துருவீங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இஎம்ஐ போடுறத பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னு தெரியுமா, இஎம்ஐ அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வசதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலா அது வசதியே கிடையாது, அது ஒரு சுமை. மாசம் மாசம் அந்த இஎம்ஐ கட்டணும் அப்படிங்கிறதே பெரிய டார்ச்சரா இருக்கும். ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த கடன் இல்லாம தூங்கி பாருங்க, அது சத்தியமா அது வேற மாதிரியான ஒரு தாட்டு. அடுத்த மாசம் வந்து நம்ம கிட்ட காசு ஒரு 50,000 ரூபாய் இருக்குது, செலவுக்கு இருக்குது, நமக்கு எந்த ஒரு கடனும் கிடையாது, எவங்கிட்டையும் போய் நிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படிங்கும் போது நம்ம ஒரு ஃப்ரீடமா இருப்போம் தெரியுமா, அந்த ஃப்ரீடம் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவை. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ரெடியா இருக்கணும், இன்சூரன்ஸ் நீங்க வந்து போட்டிருக்கணும். மாச வருமானத்துல காருக்கு நீங்க அதிகமா செலவு பண்ற மாதிரி மட்டும் பிளான் பண்ணி கார் எடுக்க கூடாது. டவுன் பேமெண்ட் நீங்க அதிகமா கொடுத்து எடுக்கிற மாதிரி இருந்தா இன்ட்ரெஸ்ட் குறையும், லோனோட பீரியடும் குறையும். அப்படி குறையும் போது உங்களுக்கான தலைவலி மொத்தமா குறையும், அதுல இன்ட்ரெஸ்டும் குறையும். அதனால நீங்க ஈஸியாவே காரை வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். அதுதான் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன். இல்ல இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை அப்படின்னா ரெடி கேஷ் கொடுத்து மொத்தமா நீங்க காரை வாங்குறீங்க அப்படின்னா அதுதான் உண்மையாலுமே பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காரை வாங்குறதை விட உங்களோட பட்ஜெட் என்ன, ஆக்சுவலா
உங்களுக்கு கார் வந்து எந்த மாதிரி தேவைப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கேஷாக கொடுத்து மொத்தமாக கொடுத்து நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா காரோட இஎம்ஐ வந்து நடுத்தர மக்களை வந்து ஏழையாக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் கிடையாது. இஎம்ஐ வந்து யாரையும் ஏழையாக்குறது கிடையாது. நடுத்தர குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து எப்படியும் சர்வைவல் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனால் அவங்களோட வருமானத்தை விட அதிக விலையில் இருக்கிற காரை வாங்குறவங்களுக்கு அது பல வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ரெஷர்லேயே வச்சிருக்கோம். அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது எப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு 15 லட்சம் ரூபாயில் காரை வாங்கி வச்சுருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கனாலும் வெளியில் போகும்போது அந்த என்ன சொல்கிறது அதை வந்து நீங்கள் ஷோ அப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காசு பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியது இருக்கும். அது ஒரு மாதிரி மன உளைச்சல்லையே வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கம்முன்னு ஏழையாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற தாட் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, கார் வாங்குறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த கார் வந்து உங்கள் எதிர்காலத்தோட சேவிங்ஸையோ உங்கள் குழந்தையோட எஜுகேஷனையோ இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்லை உங்களோட ரிட்டையர்மெண்ட்டையோ இது எதையுமே தியாகம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது இது கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டிய வயசு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் இங்கே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உங்களுக்கு கார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள அடிமைப்படுத்தி இதுக்காகவே நீ ஓடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போய் விடக்கூடாது. அதுக்கு அந்த கார் தேவையே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்துட்டு போய்க்கலாமே. இப்போ மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை தான் தேவைப்படுதுன்னா, ஒன்று உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கார் இருந்துச்சுன்னா எமர்ஜென்சிக்கு வாங்கி யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்லையா ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாதுப்பா. என்னப்பா போயிட்டு வந்து ஒரு 10,000 15,000 செலவாக போகுதா, ஒரு டிராவல்ஸில் காரை புக் பண்ணுங்க. அவங்க வந்துடுவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க, எங்கே போகணுமோ எங்கே வரணுமோ ஜாலியாக சுற்றிட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு வந்து சேரலாம். அவ்வளோதான். கார் மெயின்டெனன்ஸ் பற்றி ஒரி பண்ண தேவையில்லை, வீட்டுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறதுக்கு இது பண்ண தேவையில்லை, எந்த ஒரு தலைவலியுமே இல்லாமல் போயிட்டு வரலாம். மேபி நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் கார் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங்கஸ்ட் பீப்புளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஆசையில் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டுருது. அதிலிருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா 5 to 7 வருஷம் வரைக்கும் டைம் ஆகிருது. அந்த 7 வருஷம் இந்த காரை வச்சு அவங்க அனுபவிக்கணும்னு நினச்சிருந்த சில விஷயங்கள் இருக்கும்ல, அதை தாண்டியும் பல விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே தியாகம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறத முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ நான் சொல்ல வர்றது இந்த ஒரு விஷயம் தான். ஒருவேளை உங்ககிட்ட ஒரு நல்ல பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா, கையில் காசு ரெடியாக இருந்துச்சுன்னா கார் சைடு வந்து நீங்கள் போகலாம். இல்லை இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குறைஞ்சிட்டு இருக்குது காரோட வேல்யூ, இதுக்கு எதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பெட்டர் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் ஒரு நல்ல காரை தேடி பிடிச்சிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா காரை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் மாதத்துக்கு 2 தடவை இல்லை 3 தடவை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேட்ச்பேக் அப்படிங்கிறதே போதுமானது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அதை தாண்டி எஸ்யூவி கார் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுட்டு இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கார் எடுத்தீங்கன்னா சத்தியமாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி நீங்கள் எதை பற்றி ஒரி பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றினா உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சரி மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னோட தாட்ஸையும் இதில் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானும் கார் எடுக்கணும் அப்படிங்கிற தாட்டில் தான் ரொம்ப சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஃபஸ்ட் ஹேண்ட் போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் சுத்தமாக கிடையாது. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் தான் கார் பார்த்துட்டு இருந்தேன். அதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைண்ட் செட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கு கொஞ்சம் கடிவாளம் போட்டுட்டு எது முக்கியமாக தேவையோ அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் எதாக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. டாடா.